இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம சாட்டை பிரதர் தான். ஏன்னா அவர் பேசுகிறதெல்லாம் ரொம்ப ஓட்டையாக இருக்குது. மேடைக்கு மேடை அணில் குஞ்சு அணில் குஞ்சுன்றாரு. அணில் குஞ்சை நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? இல்லை, நான் கேட்குறேன். என்ன சார் நீங்கள் ப்ரோ, வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. மேடைக்கு மேடை அணில் குஞ்சுன்னு சொன்னால் கூட இருக்கிற அல்ல கைங்கெல்லாம் கை தட்டுவாங்க அப்படின்றதுக்காக பண்ணுறீங்களா? இல்லை கட்சியில் எதனா பதவி கிதவி அதான் கொடுக்கலல்ல. தெரிஞ்சிருக்கு, சீமானுக்கே தெரிஞ்சிருக்கு. இவன் வாய் சரியான ஓட்ட வாய். இவனை கொடுத்தா நம்மளை எடுத்துகிட்டு போய் ஆல்ரெடி நம்மளை நடுத்தரில் விட்டுட்டான். இன்னும் இவனுக்கு சீட்டு கொடுத்து இவனை பரப்புரை பண்ண வச்சு எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நிற்க வச்சானா நம்மளை இவனுக்காக ஓட்டு கேட்க போனோன்னா நம்மளை ஓட விட்டு அடிப்பாங்கன்றதுக்காக தான் சீட்டும் கொடுக்கல. நீ ஏன் தெரியுமா சீட்டு வாங்கலை? நான் சொல்லட்டுமா? நீ சீட்டு வாங்கிட்டு மக்கள்கிட்ட போய் நேரடியாக நீ ஓட்டு கேட்க வீட்டுக்கு தெருவில் நுழைஞ்சேன்னுச்சிக்கா, தொடப்பக்கட்டை விளக்குமாறு இதாலேயே அடித்து விரட்டுவாங்க. அந்த பயம் கண்டிப்பாக சாட்டை அவருக்கு இருக்குது. ஏன்னா போகிற இடம்லாம் வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறார். ஏன்னா வாய் சும்மா இருந்தால் தானே, ஒரு நேரமாவது வாய் கொஞ்சமாவது மூடணுங்க. அதாவது நாகரிகம். அதாவது நீ பேசு, மற்றவங்கள பற்றி குறை பேசி என்ன வேணால் பேசு. ஆனால் ஒருத்தவங்க மேலே நம்ம ஒரு அலிகேஷன் வைக்கிறோன்னா அதை நாகரிகமான முறையில் வச்சா மட்டும்தான் மக்கள் சரி ஓகே இவர் ஏதோ சொல்கிறாரு பரவாயில்ல, இவர் கேட்குறதுலேயே ஒரு நியாயம் இருக்குது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு தாட்டாவது மக்களுக்கு தோண ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் என்ன பேசுகிறீங்க? எடுத்ததுக்கெலாம் விஜய் 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 விஜய்க்கு அரசியல், விஜய் எதிர்த்து அரசியல் பண்ண நீங்கள் வந்திருக்கீங்க. விஜய் ஆளுங்கட்சியில் இருக்கிறாரு, விஜயை ஊழல் பண்ணியிருக்கிறாரு, விஜயா கனிம வளங்களை திருடி கொள்ளடிச்சு காசு சேர்த்து வச்சுருக்காரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் யாரை எதிர்த்து நீங்கள் அரசியலில் முன்னோடியாக வந்தீங்க? பெரியாருன்னு போனீங்க, பெரியாரை விட்டுட்டீங்க. அடுத்தது திமுக திராவிடம் இல்லை, அதை அழிக்கணும் ஒழிக்கணும் சனாதானம் அது இது என்னென்னமோ கடைசியாக போயிட்டு பார்ப்பனர் பிராமணர் அப்படின்ற வரைக்கும் போயிட்டு இன்னைக்கு என்ன லெவலில் நிற்கிறீங்க தெரியுமா? தயவு செஞ்சு இந்த அளவுக்குலாம் நீங்கள் இதுக்கப்புறம் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்கன்னு கனவுல கூட நினச்சிடாதீங்க. ஏன்னா மக்கள்லாம் தெளிவாயிட்டாங்க. 2026 அப்புறம் உண்மையாகவே மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்றதில் அதில் உங்களுக்கு முடிவு வரும். நன்றி.